ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தாராபுரம் ஜிஎம் குக்கிங். இன்றைக்கி நம்ம சளி இருமல் இருக்கும்போது, அதுவும் மழை பனிக்காலங்களில் சளி இருமல் அதிகமாகவே இருக்கும். குழந்தைங்களுக்கும் சரி, பெரியவங்களுக்கும் சரி. அந்த நேரத்தில் இதை வச்சு குடிச்சிங்க அப்படின்னா உடம்புக்கு ரொம்பவே நல்லது. சளியெல்லாம் கரைஞ்சி வருங்க. அதுக்கு ஒரு தேங்காய் எடுத்து க்ளீன் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதோட சுக்கு, மிளகு, ஏலக்காய், கருப்பட்டி எடுத்து வச்சுருக்கிறேங்க. இந்த கருப்பட்டி சேர்த்து கொடுக்கும்போது இன்னுமே மருத்துவ குணம் நம்மளுக்கு அதிகமாக கிடைக்கும். அதுக்கு கட் பண்ணி வச்சுருக்கிற அந்த தேங்காய் இருக்குதுங்களா, அந்த துண்டுகளை வந்து மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம். தேங்காய் நான் கட் பண்ணியிருக்கேன், நீங்கள் துருவி வேணாலும் சேர்த்துக்கலாம். அதோட கொஞ்சமாக மட்டும் நீங்கள் தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கிங்க. ஒரு சுற்று விட்டுட்டு நான் கொஞ்சமாக தண்ணி சேர்த்திக்கிறேன். தண்ணி சேர்த்து மறுபடியும் அரைச்சிட்டு வந்துடலாம். அரைச்சி நம்ம பால் எடுத்து அதை வடிச்சுக்கலாங்க. இப்போ அரைச்சாச்சு. நீங்கள் வந்து தண்ணி அதிகமாக சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் பால் வந்து தண்ணியாட்டம் இருக்கும். கொஞ்சம் கெட்டியாக செஞ்சோம் அப்படின்னா தேங்காய் பால் டேஸ்ட்டாகவும் இருக்கும். அதனால் நீங்கள் எப்படி உங்களுக்கு தேவைப்படுதோ அந்த மாதிரி செஞ்சுக்கோங்க. வடிக்கும் போது இந்த மாதிரி ஒரு ஜல்லடையிலையோ அல்லது வெள்ளை துணி இருந்துச்சுன்னா அதுலேயும் காட்டன் கிளாத் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அந்த துணியில் போட்டு நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கலாம். இல்லைன்னா கையில் இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிங்கனாலும் அந்த பால் தனியாக எடுத்துகிட்டு வந்துடும். இந்த மாதிரி தேங்காய் பால் ஒரு 2 அல்லது 3 முறை எடுக்கலாங்க. நான் இன்றைக்கி வந்து 2 முறை எடுத்துருக்கிறேன். தேங்காய் பால் ஃபஸ்ட்டு டைம் எடுத்தாச்சு. எடுத்துட்டு மீதி அங்கே இருக்கக்கூடிய அந்த தேங்காய் அந்த துருவலை வந்து மறுபடியும் சேர்த்திக்கிறோம். சேர்த்தி மறுபடியும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம அரைச்சிக்கிட்டு வந்துடலாம். தண்ணி இன்றைக்கி நான் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துருக்குறேன். நீங்கள் கொஞ்சம் குறைவாக வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா தேங்காய் பால் இன்னுமே ருசியே அதிகமாக இருக்கும். நீங்கள் பார்த்து செஞ்சுக்கோங்க. இது கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு ஈவினிங் டைமில் கொடுக்கலாங்க. ரெகுலராகவே நம்ம எடுத்துக்கலாம். சளி இருமல் இருக்கும்போது தான் எடுக்கணுங்கிற அவசியம் கிடையாது. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ 2 முறை நம்ம தேங்காய் பால் எடுத்து வச்சாச்சு. அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம எடுத்து வச்சுருந்தோம் இல்லைங்களா சுக்கு, அது வந்து நல்லா இடிச்சுக்கிறேங்க. இடிகளில் போட்டு நல்லா பவுடர் பண்ணிக்கிங்க. நல்லாவே இடித்து எடுத்துக்கலாம். இன்னும் கொஞ்சம் இடிக்கணும். ஆல்ரெடி உங்கள்கிட்ட பவுடராக இருந்தால் அதையும் பயன்படுத்திக்கலாம். நான் ஃப்ரெஷ்ஷாகவே இடித்து சேர்த்துக்கிறேன். அதோட மிளகு இருக்குது, ஏலக்காய், இது 2மே சேர்த்துக்கலாம். மிளகு ஒரு 5-6 மிளகு, ஏலக்காய் வந்து வாசனைக்காக. மிளகும் நல்ல சளிக்கு வந்து ஒரு அருமருந்து, அது உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். நல்லா பவுட்ரு பண்ணிவிட்டு அதையும் சேர்த்துருக்கலாம். கருப்பட்டி ஒரு பட்டு எடுத்து வச்சுருந்தேன் இல்லைங்களா, அந்த கருப்பட்டியும் நம்ம நல்லா பொடிச்சு வச்சுருக்கிறேன். அதை வந்து ஒரு குண்டாவில் போட்டு நான் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அதை நல்லா காய்ச்சி வச்சுக்கோங்க. அது பாகு பதமெல்லாம் தேவையில்லை, அதுக்கு பதமெல்லாம் எதுவுமே இல்லை, நல்லா கரையணும், அவ்வளோதான். அந்தளவுக்கு நீங்கள் கொதிக்க வச்சு எடுத்து வச்சுக்கலாம். கொதிக்க வச்சு வடிகட்டி நம்ம சேர்த்துக்கலாம். ஏன்னா அதில் தூசெல்லாம் இருக்கும் இல்லைங்களா, அதனால் வடிகட்டி சேர்த்துக்கலாம். தேங்காய் பால் அடுப்பில் வச்சாச்சுங்க. ஒரு பாத்திரத்தில் ஊற்றி ஃப்ளேம் வந்து மீடியம்லேயே வச்சுருங்க. ரொம்ப ஹை ஃப்ளேமில் வைக்க வேண்டாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு அப்பப்போ இப்படி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டு இருங்க. இப்போ நம்ம கருப்பட்டி ரெடி பண்ணி வச்சுருக்கிறோம் இல்லைங்களா, அந்த பாகை இதோட சேர்த்துக்கலாம். இப்படி ஒரு வடிகட்டி பயன்படுத்தி நீங்கள் வடித்து எடுத்துக்கலாம். ஏன்னா அதில் பனங்கருப்பட்டி அப்படிங்கிறதுனால அதில் ஏதாவது ஒரு சில தூசுகளெல்லாம் இருக்கும். அதுக்காக தான் நம்ம வடிகட்டி சேர்க்கிறது. இந்த மாதிரி இருக்கும். இப்போ அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். கருப்பட்டி நல்லா பழைய கருப்பட்டிங்கிறதுனால கலர் வந்து கொஞ்சம் கருத்த மாதிரி இந்த நிறம் வருது. அதே மாதிரி திக்னஸும் இன்னும் கொஞ்சம் நீங்கள் தேங்காய் பால் எக்ஸ்ட்ரா வச்சுக்கோங்க. இப்போ நம்ம பொடிச்ச அந்த சுக்கு, மிளகு, ஏலக்காய் அந்த பவுடரை சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா கொதிக்கணும்னோ அல்லது பொங்கி வரணுங்கிற அவசியமோ கிடையாதுங்க. தேங்காய் பால் அதிக நேரம் வந்து நம்ம கொதிக்க விட்டீங்க அப்படின்னா பால் அப்படியே திரிஞ்சு போயிருங்க. அப்படியே திரியாக ஒரு மாதிரி வந்துடும். அதனால அதிக நேரம் விட்டுறாதீங்க அடுப்பில். இந்த மாதிரி நுரக்கட்டி நம்ம குடிக்கிற அளவு சூடு இருந்ததுன்னா போதும். தொண்டைக்கு வந்து நல்லா இதமாக இருக்கணும். காஃபி டீ குடிக்கிற அந்த சூட்டில் இருந்துச்சுன்னா போதும். அடுப்பை நம்ம வந்து ஆஃப் பண்ணிடலாம். இனிப்பு நீங்கள் டேஸ்ட்டு பார்த்துட்டு தேவைப்பட்டால் எகைன் மறுபடியும் நீங்கள் கருப்பட்டி சேர்த்துக்கலாம். இப்போ ரெடி ஆகிடுச்சு. நான் ஆஃப் பண்ணிவிட்டு வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றி வடித்து எடுத்துக்கிறேன். ஏன்னா நான் ஏலக்காய் சுக்கெல்லாம் தட்டி தானே போட்டேன், பவுடராக போடல. தட்டி போட்டதுனால வாயில் தட்டுப்படுவோம். அதனால் நான் வடித்து எடுத்துக்கலாம். நீங்கள் கண்டிப்பாக உங்கள் குழந்தைங்களுக்கெல்லாம் அப்பப்போ செஞ்சு கொடுங்க. சளி இருமல் இருக்கும்போது செஞ்சு குடிங்க. தொண்டைக்கும் ரொம்ப இதமாக இருக்கும், உடம்புக்கும் ரொம்பவே நல்லது. இது கருப்பட்டி, மிளகு எல்லாமே நல்ல பொருட்கள் தான் சேர்த்துறோம், மருந்து பொருட்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.